இங்கே ஆரம்பத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா PS3 வச்சுருந்தாங்க. நம்ம இது வரைக்கும் PS2 தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா PS3 அதுக்கப்புறம் வந்து பழைய ப்ரொஜெக்டர் இதெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. இது ஒரு டிவைஸுங்க. இது லேப்டாப் மாதிரி தான் இருக்குது. என்னடா இது குட்டி லேப்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்புறம் டிஜே பிளேயர்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் மாடா பல்லாவரம் சந்தையில் விற்கிறாங்க அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டாங்க. அந்த சென்டரில் இந்த வட்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ பழைய ரூம் கடை இல்லைனா பல்லாவரம் சந்தையில் ட்ரோன் எடுத்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நமக்கும் பர்சனலாக ட்ரோன் தேவைப்படுது. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரோன் தேவைப்படுது. அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு ஏதாச்சும் ட்ரோன் கிடைக்குதா அப்படின்னு எடுத்து அதை ரீஸ்டோரேஷன் பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு வீடியோட மோட்டிவ். ஸோ வாங்க இன்னைக்கு பல்லாவரம் சந்தைக்கு போயிட்டு என்னென்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு அலசி அறிஞ்சு பார்த்துருவோம். இன்றைக்கி கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறி மாறி தான் இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்கி, இப்போ பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்குது. மழை வரக்குள்ளே பொருட்களை வாங்கிட்டு போக வேண்டியதான். இங்கே ஆரம்பத்தில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா PS3 வச்சுருந்தாங்க. நம்ம இது வரைக்கும் PS2 தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா PS3 அதுக்கப்புறம் வந்து பழைய ப்ரொஜெக்டர் இதெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. இந்த கடையில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா மொபைல் பேட்டரி மொபைல் சார்ஜர் தான் விற்றுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக PS3 இறக்கி வச்சுருக்காங்க போல். இது வந்து நம்ம திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் பார்த்தீங்களா பல்லாவரம் சந்தைக்கு, அந்த ஆரம்பத்தில் இருக்கிற கடை. ஸோ PS3 எடுத்து பார்த்தேன். வெயிட் ஓவராக இருக்குது. PS2 பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட்டு மாதிரி இருந்துச்சு. PS3 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 சொன்னாங்க. வீடியோ கேபிள் பவர் கேபிள் எதுவுமே இல்லை. ஒன்னோட ரிஸ்க்கு தான். ஒன்றா லக்கு ஓடனா திருப்பி எட்டு விடான்னு சொல்லிட்டாரு. அதனால் வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டேன். இப்போ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து ரேடியோலாம் கிடந்துச்சு. பிலிப்ஸ் ரேடியா, இந்த BB எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க. அப்போ டிஸ்ஸு டிவியெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிராண்டோட அந்த பழைய ரேடியோலாம் கிடஞ்சிது. அதில் ஒரு FM ரேடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சுங்க. இதுதான் பாருங்களேன், பின்னாடி வந்து அந்த மொக்கை கட்டை போடுவோம்ல அந்த மாதிரி கட்டை போடுற FM ரேடியோ தான். ஆனால் மேலே வந்துட்டு USB போடுற மாதிரிலாம் ஆப்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சா, அதனால் இதை கொஞ்சம் அப்படியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிட்ட சொன்னாங்க. புதுசாக டேமேஜ் ஆகாமல் இருக்கே, அப்போ கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்மளோட ஒர்க்கும் கொஞ்சம் போட வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு ஆப்பிள் ஐபேடு பார்த்தேன். முன்னாடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக உடஞ்சிருந்துச்சு. ஆனால் பின்னாடி எதுவும் பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸுக்கு எதுக்கு யூஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸுங்க. இது லேப்டாப் மாதிரி தான் இருக்குது. என்னடா இது குட்டி லேப்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அது வந்து CD DVD போட்டு படம் பார்க்குற டிவைஸு. பார்க்குறதுக்கு லேப்டாப் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோ கேபிள், அந்த USB பவர் கேபிள் எல்லாமே இருக்கும். பட் இது வந்து நம்ம CD போட்டு மட்டும்தான் படம் பார்க்க முடியும். இதுக்கு 4-5 பட்டன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 FM ரேடியோ மாட்டுச்சு. அதில் அந்த கிரே கலர் ரேடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழங்காலத்துக்குள்ள இதுதான். இதுலேயே வந்து அலாரம் இருக்கும், டைம் இருக்கும், FM AM சொல்லிட்டு ஆப்ஷன் நிறையா இருக்கும். ஆனால் FM ரேடியோ மட்டும்தான் கேட்க முடியாதுல்ல. இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் போட்டு USB போட்டு எல்லாம் பாட்டு கேட்கலாம். அந்த மாதிரி இது ரெண்டுமே சைனீஸ் ப்ராண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ ரெண்டையும் வாங்கியாச்சு. அப்புறம் லேப்டாப் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. நமக்கு லேப்டாப்லாம் வாங்க வேண்டாம்ப்பா, ரேட் அதிகம் சொல்கிறாங்க, உள்ள பொருள் நல்லா இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா DVD பிளேயர் வச்சுருந்தாங்க. நான் பல்லாவரம் சந்தையில் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன் DVD பிளேயர் கிடைக்குமான்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா DVD பிளேயரும் அது கூட சேர்த்து ஒரு 4-5 ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த யமஹாவோட கீபோர்டு வச்சுருக்காங்க. இது கூட டம்மி கீபோர்டுன்னு நினச்சேன். அமுக்கி பார்த்தா சவுண்ட்லாம் வருது. இது பக்காவாக ஒர்க் ஆகும், வாரண்ட்டி கூட தரேன். சர்ச்சில் வந்து ஏதோ புதுசாக அப்கிரேட் பண்ணாங்களாமா, அதனால் பழைய கீபோர்டெலாம் விற்றுட்டு போயிட்டாங்களாமா. அதனால் இங்கே வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு விற்றுக்கிட்டு இருந்தார். அதை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு கடையில் வந்துட்டு 2 பழங்காலத்து சோனி எரிக்சன் மொபைல் வாங்கியிருந்தேன். இது பார்க்குறதுக்கு மொபைல் மாதிரியும் இருக்கும், கேமரா மாதிரியும் இருக்கும். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வைப்போம்ல ஸ்பீக்கர், அந்த மாதிரி ஆக்சஸரிலாம் இருந்துச்சு. மூடி தான் புதுசாக இருக்குது. உள்ள ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிழிஞ்சு போய் கிடந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு கார் வச்சுருந்தாங்க. இது ஏதோ டம்மி கார்னு நினச்சா இதில் வந்து மியூசிக் கேட்குறது, லைட்டு, ஸ்டேரிங்கை வளைச்சு அங்கிட்டு வந்து சுற்றும் போல் கியரு எல்லாம் வச்சுருக்காங்க. இது உண்மையிலேயே எலக்ட்ரிக் காரு, சின்ன பசங்க ஓட்டுவாங்களே அந்த மாதிரி காரு. அப்புறம் வந்து ஏதோ ஃபங்க்ஷன்லேருந்து இதில் தான் எட்டு வந்தாங்களா என்னன்னு தெரிலங்க. இந்த WWE மேட்ச் இருக்குது, அப்புறம் ஏதாச்சும் கன்சர்ன் மியூசிக் கன்சர்ன்லாம் வச்சுருந்தா இந்த மாதிரி லைட்லாம் வச்சுருப்பாங்களா சுற்றிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி லென்ஸ் லைட்லாம் வச்சுருந்தாங்க. இதோட பேர் என்னன்னு தெரியல. லென்ஸ் இருக்க போய் நான் லென்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து இந்த ஆப்பிள் டிவைஸு, அப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் தான் கிடந்துச்சு. இன்றைக்கி தான் இந்த கடையை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இல்லை இன்றைக்கி தான் நம்ம கண்ணில் படித்தான்னு தெரியல.
இந்த மாதிரி பழங்காலத்து டிவைஸ்லாம் கிடந்துச்சு. அதே கடையில் ஒரு பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கர் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து அமுக்கி பார்த்தேன், பட்டன்லாம் அமுக்கி பார்த்தா உள்ள லைட் எரியுது, சவுண்டெல்லாம் வருது. ஆனால் இதில் வந்து ப்ளூடூத் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியுமாம்மா. FM ரேடியா, அதுக்கப்புறம் மெமரி கார்டு போடுறது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. JBLோட ஒரிஜினல் பிராண்ட் இப்படி தான் வரும், நீ FM ரேடியா வச்சுருக்க மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு சொன்னார். அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரில. ஸோ வாங்கி பார்த்து சவுண்ட்லாம் வச்சு கேட்டுகிட்டு இருந்தேன். அப்புறம் அதே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா PS3 போட்டிருந்தாருங்க. ஆரம்பத்தில் ஒரு PS3 பார்த்தோம்ல, அதே போல் மாடல் தான் நினைக்கிறேன். பீட்டு ஓவராக இருந்துச்சு. ஆனால் அதில் CD போடுறோம்ல, அந்த கவர் வந்து ஒர்க் ஆகலை. சரின்னு அதை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ தாங்க நம்ம தேடி வந்த டிவைஸ் மாட்டுச்சு. அதான் ட்ரோனு. இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்ரு மட்டும் எக்கு தப்பாக பிஞ்சு போய் கிடக்கு, நெளிஞ்சு போய் கிடக்கு. ஆனால் இதுக்கான கண்ட்ரோலர் எதுவுமே கிடையாது. முன்னாடி வந்து ஒரு கேமரா இருக்குது. இதை வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம தம்பி சொன்னாப்புல, இதை வாங்கி ரொம்ப செலவழிக்க வேண்டியிருக்குமே, கண்ட்ரோல் இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி, அதுவும் ஒரு வாஸ்தவமான பேச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரோனை இப்போதைக்கு வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம பல்லாவரம் சந்தை எண்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அங்கே ஏதாச்சும் வேறு மோட்ரு, வேறு ட்ரோன் இது கிடைக்கல அப்படின்னா நம்ம திரும்ப வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கடையில் பாக்ஸில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கூட வந்த தம்பி வந்து கேமரா இதுன்னு பார்த்துட்டு இருந்தார். அவருக்கும் ஏதாச்சும் நல்ல கேமரா வாங்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு கடைக்கு வந்தேன். அங்கே வந்து கார் ஆம்பிளிஃபையர் கிடந்துச்சு. ஸோ நிறைய பேர் வந்து கார் ஆம்பிளிஃபையர் தான் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஒரு வீடியோவில் டெஸ்ட் பண்ணி காட்டினேன். ஆரம்பத்தில் ரீஸ்டோரேஷன் பண்ணி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஹோம் தேட்டர் அளவுக்கு சவுண்டு வேறு லெவலில் வந்துச்சு. வெறும் 12 வோல்ட்டில் அந்த இது ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ கரண்ட் இல்லாமல் அதை ஒர்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்போ நிறைய பேர் அதை விரும்பி கேட்டிருந்தீங்க. அதனால தான் இங்கே வந்து ஒரு கார் ஆம்பிளிஃபையர் பார்த்தேன். அது கொஞ்சம் வினோதமாக இருக்குது. அப்புறம் TJ பிளேயர்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாமடா பல்லாவரம் சந்தையில் விற்கிறாங்க அப்படின்னு ஷாக்காகி பார்த்துட்டு இருந்தேன். அதில் சென்டரில் இந்த வட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம கல்யாணம் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் தான் பார்த்துருக்குறேன். ஸோ இப்போ தான் அதை நேரில் அந்த மாதிரி பார்த்து அதில் அந்த இதெல்லாம் கொடுத்து திருவிட்டு இருந்தேன். இது உண்மையிலேயே TJ தானா இல்லை சும்மாத்துக்கு டூப்ளிகேட்டை வைக்காங்களான்னு சொல்லிட்டு நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த DJ பிளேயரை வாங்கி இதை ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இது சைஸே பார்த்தீங்கன்னா யானை தண்டி இருக்குது. அதனால் ரேட்டு எப்படியும் 2000 3000க்கு மேலே தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு காசு இப்போதைக்கு இல்லை. வேறு என்னைக்காச்சும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஜெக்டர் பார்த்தேன். இந்த ப்ரொஜெக்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது சைடில் வந்து பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ப்ளஸ் நம்ம இது வந்து மானிட்டர் கனெக்ட் பண்ணி தான் இதை வந்து நம்ம ஒர்க்காக வைக்கணும் அப்படின்னு கிடையாது. அதாவது படம் தெரிய வைக்கணும்னு கிடையாது. இல்லை பென்ட்ரைவ் என்ன மெமரி கார்டு போட்டு அதில் இருக்க படத்தை வந்து நம்ம ஆப்ஷன் மூலமாக ப்ளே பண்ண வச்சுக்கலாம் போல். ஸோ மல்டி பர்பஸ் இதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒன்று. அப்புறம் ஒரு தனி கிளையில் பழங்காலத்து மொபைல்லாம் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. அதான் அந்த நோக்கியா செங்கல் ஃபோன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது சாம்சங்கோடது. அப்புறம் ஆப்பிள் பிராண்டில் இந்த மாதிரி ஐபோடான்னு தெரில, பாட்டு மட்டும் கேட்குறதுக்கு இருக்கும்ல, ஆல்ரெடி நம்ம சேனலை ரீஸ்டோரேஷன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த மாதிரி டிவைஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருந்தாங்க. பட் எல்லாமே பிஞ்சு தான் கிடஞ்சிது. டிஸ்பிளே தனியாக கிடக்கு, ஸ்ட்ரிப்பு தனியாக கிடக்கு. இது எல்லாத்தையும் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஸோ நான் வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் பட்டன் மொபைல் கிடைக்குமான்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்குது. சரி பார்க்கறதுக்கு நம்ம செலவாக பண்ண வேண்டியிருக்கும் போல். அதனால் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் ஆன் ஆயிடுச்சு. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த டூர் போவோம்ல, அந்த மாதிரி பஸ்ஸுலையும் அதுக்கப்புறம் நம்ம ஊர் சைடில் பஸ்ஸுலையும் ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஹோம் தேட்டராக ஊப்பர்னு நினைக்கிறேன். JBL ரவுண்டாக மேலே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பீக்கரை போட்டிருக்காங்க. இன்றைக்கி என்னென்னே தெரில, எல்லா இடத்துலையுமே ஸ்பீக்கர் தான் மாட்டுது. TJ ஸ்பீக்கரு, அப்புறம் காரில் வைக்கிற இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர், அதுவும் டச்சு ஆம்பிளிஃபையர். இது வந்து பட்டன் கிடையாது, டச்சு. அப்புறம் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக மாட்டிகிட்டு இருந்துச்சு. பட் எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணல. அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்து போயிட்டு இருந்தேன்னா அப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் நம்ம தேடி வந்தார். யதார்த்தமாக வந்தார். என்னை பார்த்த உடனே என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தார். PS3 வாங்கியிருக்காராம்மா. ஸோ இவர் வாங்கின PS3 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் நல்லா தாங்க இருக்குது. பார்த்தீங்களா, என்கிட்ட இதுக்கான ஜாய்ஸ்டிக்கு, மானிட்டரு, வீடியோ கேபிள், பவர் கேபிள்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. PS3 மட்டும்தான் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் காலையிலே வந்து வாங்கிட்டேன் ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் வாங்கின பொருளெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார். நல்லா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ப்ரோ, இது ஒர்க் ஆச்சுன்னா வீடியோ எடுத்து அனுப்புங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே கிளம்பிட்டோம். இங்கே ரயில்வே ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னடா ஏதாச்சும் ஆயிடுச்சான்னு பார்த்தா அங்கே வந்து அந்த ட்ராக்கை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. பழுதான ட்ராக்கெல்லாம் அப்படி புதுசாக நட்டெல்லாம் போட்டு ஏதோ சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இருக்குங்க, ட்ராக்லேயே ஓடுற மாதிரி ஒரு குட்டி வண்டி. அதில் ஒரு 4 சேர் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ், இன்ஜினியர்லாம் அந்த வண்டியில் ஏறி கிளம்பிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா ஒருத்தர்கிட்ட வந்து ஏதோ கார் ஸ்டீரிங் மாதிரி எதுவும் இருக்குது. ஸோ அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாரு, எவ்வளோ ஸ்பீடில் போகணுன்னு என்னன்ட்டு. அது வண்டி அப்படியே போகுது. இந்த வண்டி, அதுக்கப்புறம் ட்ரெயின், இன்னொன்று மஞ்சள் கலரில் ஒரு வண்டி இருக்கும். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். வீட்டுக்கு வர்ற வழியில் லோக்கல் ட்ரெயினில் நம்ம சப்ஸ்கிரைபர் தம்பிங்க 2 பேரை பார்த்தேன். அவங்க வந்து இந்த மாதிரி பழையரும் கடையில் TJ மியூசிக் பிளேயர் வாங்கியிருந்தாங்கம்மா. குட்டியோண்டு இருக்குங்க. நம்ம அப்பா பார்த்தது பெருசு, ஆனால் இது பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு இருக்குது.
இது ரேட்டு 800 சொன்னாங்க ப்ரோ, நாங்கள் அப்படி இப்படின்னு பேசி 300 வாங்கிட்டோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரில, நாங்கள் போட்டு பார்த்தோம் ஒன்றும் வரல, நீங்கள் செக் பண்ணி பார்த்து சரி பண்ணி தரங்களான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் சரி பண்ணுறதுக்காக நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த குட்டி டிஜே பிளேயருக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு இந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குல்ல, அதுவே போதும் போல். 3.7 வோல்ட்டில் இது ஒர்க் ஆகக்கூடியது. நான் பேக்கில் அங்கிட்டு திருப்பி பார்த்தேன், பெருசாக எதுவுமே கொடுக்கல. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கேபிள் 2 இது எப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க. சரி உள்ளே என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம், நம்ம இன்புட் கொடுத்தா ஆன் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அதை கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி வந்து நிறைய நட்டு போட்டிருந்தாங்க. ஒரு வழியாக அதெல்லாம் கழட்டி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் போலில் முடிச்சுட்டாங்க. சென்டரில் வந்து ஐசிலாம் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பவர் சப்ளை பின்ன பாருங்கள், நம்ம யூஎஸ்பி கேபிள்னு சொன்னோம்ல, யூஎஸ்பி கேபிள்லேருந்து 5 வயர் போகுது. நம்ம நார்மலாக மொபைலில் மாட்டுற யூஎஸ்பி கேபிளில் பார்த்திங்கன்னா 4 தான் இருக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு, மிச்சம் 2 வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு 2, மிச்சம் 3 இது கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த மியூசிக்கை வந்து இது பண்ணி இதெல்லாம் பண்ணது போல். நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கிட்ட கேட்டு பார்த்தேன், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி நம்ம இன்புட் கொடுக்கணும், அதாவது மியூசிக் இன்புட் எப்படி கொடுக்கணும்னு கேட்டேன்னா அவங்க வந்து சொன்னாங்க இதுக்கு டிஜே ஆப்பில் இருக்குது, அதெல்லாம் ஏற்றணும்னு சொல்லிட்டு. சரி, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஹார்ட்வேர் நல்லாவே தெரியும். அதனால் நான் பவர் பேங்க் மூலமாக இன்புட்டை கொடுத்து இன்புட் கரெக்டாக அந்த போர்டுக்கு போதான்னு செக் பண்ணி பார்த்தேன். நானும் மல்டிமீட்டரில் அங்கிட்டு வச்சு பார்க்குங்க, அந்த கேபிளில் இருந்தே நமக்கு இன்புட் போர்டுக்கு போக மாட்டேங்குது. அப்போ அந்த கேபிள் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு இன்புட்டே வர மாட்டேங்குது. இன்புட் வந்தால் தான் அட்லீஸ்ட் டிவைஸில் ஹீட் ஆகுது, இல்லை அந்த லைட் ஏதாச்சும் பிளிங்காக நடக்கும். இங்கே இன்புட்டே வரல அப்படிங்கிறப்போ டிவைஸ் வந்து ஒர்க் ஆகாமல் சைலண்ட்டாக இருக்குது. சரி, இதை வந்து நம்ம ஃபர்தராக அந்த நட்டெல்லாத்தையும் கழட்டி பார்த்துடலாம். அந்த மெயின் போர்டுக்கு எக்கச்சக்கமான ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொன்றையும் பார்த்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் அதை மெதுவாக உருவி எடுத்தேன். உள்ளர பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரே ஒரு ஐசி தான், அதை வந்து ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ இதுதான் மியூசிக் இன்புட்டை வாங்கி வெரைட்டியாக சவுண்டு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும் போல். மேலே வந்து அந்த பட்டனுக்கான செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. சைடில் கொஞ்சம் பட்டன், அங்கிட்டு கொஞ்சம் பட்டன் சொல்லிட்டு பட்டன் தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொட்டன்சியோமீட்டர் தான், அதாவது வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ திருக்கி அந்த சவுண்டை வந்து ஏற்றுறது எதாக்குறது அந்த மாதிரி தான். அப்புறம் வந்து 2 வட்டமாக இருக்குல்ல, அது நான் சுற்றி பார்த்தேன், அதுவும் அப்படி தான் இருக்குது. அந்த வேரியபிள் ரெஜிஸ்டர் நம்ம ஆம்பிளிஃபைர்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு கூட்டுறதுக்கு ஒன்று திருக்கும்ல, அது போல தான் இருக்குது. ஸோ கான்செப்ட் ஒன்றா இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் இன்புட் வந்து இந்த ஐசிலேருந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு இதில் திருக்கும்போது பாஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், இன்னொன்று வந்துட்டு இந்த சவுண்டு சிக்குன்னு இருக்கலாம், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ நம்ம டிஜேயில் பார்த்துருப்போம்ல, அது மாதிரி தான். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஐசியும் இதுக்கு நம்ம கொடுக்குற சாஃப்ட்வேர் தான். ஸோ இதை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் மாட்டி ஒர்க்காக வைக்க முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக சாஃப்ட்வேர் இருக்கும், அதை வச்சு தான் அந்த டிவைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நான் மெயினாக செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன் லைட்டு, அதெல்லாம் ஒர்க் ஆகுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம மல்டிமீட்டர் மூலமாக இன்புட் கொடுக்கும்போது அதில் வந்து லைட் எரியுது, சிவப்பு லைட்டு, மஞ்சள் லைட்டு, பச்சை லைட்டுன்னு சொல்லிட்டு. அப்போது இண்டிகேஷன் லைட்டும் நல்லா தான் இருக்குது. மெயினாக அந்த போர்டை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் எங்கேயாச்சும் ஷார்ட் ஆகியோ இல்லை புகஞ்சு போன மாதிரியே தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் கண்டுபிடிச்ச ஒரு மெயினான இஷ்யூ என்னென்னா, நம்ம இன்புட் கொடுக்குறோம்ல யூஎஸ்பி, அதில் வந்து எதுலேயுமே அந்த பவர் வந்து உள்ளே வரல. இப்போ மேபி இந்த யூஎஸ்பி கேபிள் எங்கேயாச்சும் எட்ஜில் கட் ஆகிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு 5 பின் கொண்ட அந்த யூஎஸ்பி தேவை. ஸோ நம்ம ஃபோன்லேருந்து தூக்கி மாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஃபோனோட யூஎஸ்பி கேபிளில். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 4 தான் இருக்குது, இதுக்கு வந்து 5 வச்ச மாதிரி தேவைப்படுது. அதனால் இதை சரி பார்க்குறது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணோம், எப்படி ஒர்க் ஆக வச்சோம் அப்படிங்கிறத நான் ஃபர்தரான வீடியோவில் நான் போடுறேன். ஏன்னா இந்த வீடியோட லிங்க்கு அதிகமாக போய்கிட்டு இருக்குது. இதில் இதை சரி பண்ணுற வீடியோ ஆட் பண்ணோம்னா இன்னும் லென்த் அதிகமாக போகும், யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இந்த டிவைஸை நமக்கு கொடுத்த அந்த தம்பிங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 1/2 hour கிட்ட அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வீட்டில் எக்கச்சக்கமான பொருட்கள் வச்சுருக்காங்களாமா. சின்ன பசங்க தான், காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ்னு வச்சுக்கலாமே. ஸோ வீட்டில் இந்த மாதிரி தான் நாங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்துட்ருப்போம், சரி பண்ணிகிட்ருப்போம் அப்படி சொன்னாங்க. ஸோ நீங்கள் பக்கத்து ஏரியா தான், அதனால் ஏதாச்சும் ஒன்றா சொல்லுங்கள், வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், எங்ககிட்ட இருக்க பொருட்களை வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம தம்பிங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ மற்றபடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். பை பாய்.